புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் கார் இருசக்கர வாகனம் நேருக்கு நேராக மோதிய பயங்கர விபத்தில் உடல் நசுங்கிய நிலையில் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபர் 2 மணி நேரம் படகு மூலம் தேடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் முட்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். 32 வயதான இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை பணிக்கு வந்தவர் பணியை முடித்துவிட்டு வழக்கமாக தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கார் முன்னால் சென்ற பள்ளி வாகனத்தை முந்தும் போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் உடல் நசுங்கிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த சந்தோஷ்குமார் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டார். மேலும் இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த பெண்மணியும் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட வாலிபரை தேடி கிடைக்காததால் அருகில் உள்ள படகு குழாமில் இருந்து படகு வரவழைக்கப்பட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆற்றில் உடலை தேடினர். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு சந்தோஷ்குமார் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை வலை வீசி தேடி வருவதுடன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாலத்தில் விபத்து நடந்ததால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் நோனாங்குப்பம் பாலத்தில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதும் நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகளும் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே தோப்பில் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் அடையாளம் தெரிந்தது. சேதராப்பட்டு அடுத்த கரசூர் ரேடியோ நிலையம் எதிரே அடர்ந்த தோப்பில் கடந்த 26ஆம் தேதி காலை இளம்பெண் ஒருவர் தூக்கில் பிணமாக தூங்கினார். இதை பார்த்தவர்கள் சேதராப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருந்த பெண் வெள்ளியனூர் அடுத்த உத்தரவாகினிப்பேட்டை சேர்ந்த ஜெயசுதா 30 என தெரியவந்தது. கடந்த 4 வருடத்திற்கு முன்பு அவருக்கு திருமணம் நடந்துள்ளது. ஒரு சில மாதங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் கரையாம்பேட் பகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணம் ஆன மணிகண்டனை 2வதாக ஜெயசுதா திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே இருவருக்கும் சில மாதங்களாக பிரச்சனை எழுந்துள்ளது. இதனால் மனமுடைந்த ஜெயசுதா தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது. இளம்பெண் தற்கொலை குறித்து உழவர்கரை துணை தாசில்தார் முனியம்மாள் விசாரணை நடத்தி வருகிறார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு B.Ed பட்டப்படிப்புக்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலம் கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு B.Ed பட்டப்படிப்புக்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். நடப்பு கல்வி ஆண்டான 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் கல்லூரி நிர்வாகத்தால் பதிவேற்றப்பட்டுள்ளது.
மேலும் இந்த விண்ணப்ப படிவத்தை ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் படிவத்தை கல்லூரியின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரில் வந்து சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி நிர்வாகி சாரங்கபாணி, மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் வாசக்கால் வைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த 2 மாதத்திற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்தான் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பெருந்திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு மிஷன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக 50 படுக்கைகள் கொண்ட அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். ரமேஷ் எம்எல்ஏ, சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, துணை இயக்குநர் ஷமி முனசா பேகம், இயக்குநர் உதயசங்கர், டீன் ராமச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், மக்கள் தொடர்பு அதிகாரி ராஜேஷ், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி அருண், நிர்வாக அதிகாரி முத்துலிங்கம், துணை நிதி அதிகாரி விஜயகுமார், துணை பதிவாளர் சாந்தி, கண்காணிப்பு பொறியாளர் வல்லவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கட்டிடம் அமைக்கும் பணிகள் 10 மாத காலத்திற்குள் நிறைவு பெறும் வகையில் அடுத்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி 3ஆம் நாளான இன்று புதுச்சேரி கடலில் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை கரைத்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி கடந்த 27ஆம் தேதி பொது இடங்கள், கோவில்கள், வீடுகளில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடந்தது. புதுச்சேரியில் முக்கிய இடங்களில் வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் 5ஆம் நாளான 31ஆம் தேதி அன்று ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பழைய துறைமுகம் அருகே கடற்கரையில் கரைக்கப்படும். இதற்கிடையே பொதுமக்கள் வீடுகளில் வழிபட்ட சிறிய அளவிலான களிமண் விநாயகர் சிலைகளை 3ஆம் நாளான இன்று தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் கரைத்தனர். துணை தாசில்தார் போட்டித் தேர்வினை 37,000 பேர் எழுதவுள்ள நிலையில் இதுவரை 24,000 ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களுக்கு கடந்த மே 5ஆம் தேதி விண்ணப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மே மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூன் 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன. இதில் மொத்தம் 37,349 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் நேற்று மதியம் 3 மணி வரை 24,388 பேர் ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்துள்ளனர். இவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 31ஆம் தேதி 2 அமர்வுகளாக நடக்கிறது. காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் அமர்வும், மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை 2ஆம் அமர்வு போட்டித் தேர்வு நடக்கிறது. வரும் 31ஆம் தேதி காலை 9:30 மணி வரை ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்கள் காலை 9:30 மணி மற்றும் மதியம் 2 மணிக்கு மூடப்படும். தேர்வு நடக்கும் 4 பிராந்தியங்களிலும் உள்ள தேர்வு மையங்களிலும் மொபைல் இணைய சேவையை தடுப்பதற்காக ஜாமர் கருவி அமைக்கப்படுகிறது. கண்காணிப்பு கேமராக்களும் வைக்கப்படுகின்றன. தேர்வர்களுக்கு உடல் சோதனை, பயோமெட்ரிக் வருகை பதிவு உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மடக்குளம் விநாயகர் ஆலயத்தில் 65வது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மடக்குளம் விநாயகரை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மடக்குளம் விநாயகர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு உற்சவ சாந்தி 108 சங்காபிஷேகத்துடன் 24 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 65வது பிரம்மோற்சவ விழா முன்னிட்டு கொடிக்கம்பத்திற்கு யானை கொடி ஏற்றப்பட்டு பூஜைகள் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்ற விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வரிசையில் நின்று மடக்குளம் விநாயகரை வழிபட்டு சென்றனர். பிரம்மோற்சவ விழாவையொட்டி நாள்தோறும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து தினம்தோறும் இரவு வெள்ளி மூஷிக வாகனம், முத்து விமானம், முத்து பல்லாக்கு, ரதோற்சவம், கடல் தீர்த்தவாரி, திருக்கல்யாணம், திருமுறை உற்சவம் என பல்வேறு உற்சவங்கள் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் செப்டம்பர் 8ஆம் தேதியும், ஊஞ்சல் உற்சவம் 14ஆம் தேதியும், 20ஆம் தேதி 108 சங்காபிஷேகம் நிகழ்ச்சிகளுடன் விழாவானது நிறைவு பெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் என இணைய வழியில் மிரட்டல் விடுத்து 9.5 லட்சம் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த ஜனவரி மாதம் ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணைய வழி மோசடிக்காரர்கள் தாய்வான் நாட்டிற்கு போதைப் பொருள் கடத்தியதில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், எனவே தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாக மிரட்டி அவரிடம் இருந்து 9.69 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். மேலும் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தேடியதில் மோசடி நபர் தெலுங்கானாவில் உள்ள கர்னூல் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. பின்னர் அங்கு சென்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை செய்ததில் மோசடி நபர் சங்கரா ராவ் என்பதும் தனியார் வங்கியின் முன்னாள் ஊழியர் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரிடம் இருந்து 9.50 லட்சம் பணம், செல்போன் மற்றும் பேங்க் செக் புக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். பேட்டி நித்யா ராதாகிருஷ்ணன், IPS முதுநிலை காவல் கண்காணிப்பாளர். ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தினை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், சேதராப்பட்டு புருஷோத்தமன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞர் அணி உலகநாதன், கூடப்பாக்கம் முரளி உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு கட்டில், பீரோ, நாற்காலி, டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவினை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்று மகிழ்ந்தார். PRTC சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாகேவிற்கு சிறப்பு பஸ் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி PRTC நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக ரூபாய் 900 கட்டணத்தில் சிறப்பு பஸ் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 3ஆம் தேதி இரவு 7 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம், சேலம் வழியாக மாகேவிற்கும், 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மாகேவில் இருந்து புறப்பட்டு சேலம், விழுப்புரம் வழியாக புதுச்சேரிக்கும் சிறப்பு பஸ் இயக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெள்ளியனூர் தில்லை நகர் கார்டனில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. வெள்ளியனூர் தில்லை நகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வெள்ளியனூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் விநாயகருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பழச்சாறுகள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மின்துறையை அத்தானி நிறுவனம் வாங்கியுள்ளதாக செய்திகள் வந்த நிலையில்
மின்துறை தலைமை பொறியாளரை சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறை தனியார் மயம் ஆக்கப்பட்டு பங்கு சந்தையில் அத்தானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இதனை அறிந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு என்ன பதில் என கேள்விகளை எழுப்பினர். மின்துறை தலைமை பொறியாளர் இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும், அமைச்சர் மற்றும் தலைமை செயலர் துறை செயலர்களுக்கு தான் இது பற்றி தெரியும் எனவும், நீங்கள் செய்தித்தாள்களில் படித்தது போலதான் நாங்களும் செய்தித்தாளில் படித்தோம் என பதிலளித்தனர். மக்களுக்கு விரோதமான செயலில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.